கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், புடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும். விஜயகாந்த் அப்படின்னாலே மாசுதாங்க. அதுவும் அவர் சட்டசபையில செஞ்ச சம்பவம்லாம் வேற லெவல். இப்ப நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 ஜாம்பவான்கள் இருந்தப்ப ஒரு பக்கம் ஜெயலலிதா, ஒரு பக்கம் கலைஞர். இவங்க மத்தியில ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதுவும் பிரம்மாண்டமா ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்க. மக்களோட தலைவராகவே இருந்தாரு. அவர் இறந்த பின்னும் மக்களோட மனசுலயே வாழ்றாரு. அவர் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் ஆர்வம் அதிகம்.